2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். அதிமுகவுக்கு செல்வாக்கு மிகுந்ததாக பார்க்கப்படும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து பிரச்சார பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி முன்னதாக தேக்கம்பட்டி வனபத்திரகாளி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்தார். பின்னர் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். மாலையில் மேட்டுப்பாளையத்தில் ரோட் ஷோ நடத்திய எடப்பாடி பழனிசாமி பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் வழிநெடுகிலும் பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினர். தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு மக்கள் மத்தியில் உரையாற்றிய இபிஎஸ் திமுக ஆட்சியை கடுமையாக தாக்கி பேசினார். வாக்குகள் சிதறாமல் எதிரியை வீழ்த்தவே தேர்தல் கூட்டணி அமைப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தால் சரி, அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டும் தவறா என்றும் எதிர்கேள்வி எழுப்பினார். மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்திருப்பதாக கூறிய பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே, 2000 வரைக்கும் வைக்க மாட்டீங்களே, எப்படி போய் கூட்டணி வச்சுன்னு கேட்கிறான். அது எங்க கட்சிங்க? நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய பழனிசாமி திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 15% மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருப்பதாக கடுமையாக சாடிய அவர் இந்த ஆட்சியில் மின் கட்டணம் 52% உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் சுற்றுப்பயண தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர், பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.